அன்பர்களே, லட்சுமாதேவி உரைத்த மொழிகளை ஹரிகோபாலன் சீடர் மூலம் நமக்கு தந்து அதை படித்து உள்ள மகிழும் அன்பர்களுக்கு மேலான தர்மயுக வாழ்வை அருள காத்திருக்கும் மாயாதி சூட்சன் நாராயணரான அந்த வைகுண்ட பெம்மானுடைய திருவடிகளை நாம் பணிந்து வேண்டுவோம். இந்த ஆகமத்தை நாமும் படித்து மற்றவர்களும் படித்து இன்புற நாமும் ஒரு கருவியாக இதில் செயல்படுவோம். ஏனென்றால் இதை படித்தவர், கேட்டவர், இதை விளக்க உரையாக தெளிந்து சொன்னவர் என அனைவருமே மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய துன்ப நிலைக்கு ஆட்கொள்ளப்படுவதில்லை. அனைவருமே தர்மயுகம் செல்வது திண்ணம். அதுபோல இந்த அகிலத்தெட்டு அம்மானினுடைய அந்த கடைசி விருத்தத்தை பாடி இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். திண்ணம் இந்த அகிலத்திரட்டம்மானை தன்னை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோ, எண்ணமிந்த வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் பாதார இயல்பும் பெற்று வண்ணமிந்த தருமபதி வாழ்வும் பெற்று மக்களுடன் கிளை பெருகி மகிழ்ச்சியாக நின்னமிந்த பார்மீதில் சாகா வண்ணம் நீடூழி காலமிருந்தாழ்வார் திண்ணம். ஐயா உண்டு.